என்ன வேணாலும் பண்ணலான்னு தயாராக தான் இருக்கும். அண்ணா இன்னொரு விஷயம், ஏன் பொஞ்சாதி என்ன இந்த எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்லியிருக்கான். ஆமாண்ணே, பேசிக்கிட்டோம். அவளும் வாபஸ் வாங்குறேன்னு இருக்கிறேன். இல்லைண்ணா போதுண்ணா. நான் மற்றெல்லாம் நான் உங்களை நேரில் வந்து சொல்கிறேன். என்ன நினச்சேன் எது நினச்சேன். வரேண்ணா வரேன். சரியா வைக்கிறேன். வாபஸ் வாங்க போறியா? ஆமாண்டா, இந்த ஊரே வேண்டாம் ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கிறேன். அவ கூட நம்ம எங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு அவளும் சொல்லிட்டு இருக்கிறா. எனக்கும் அதான் தோணும். இங்கே இருக்க பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. அதனால தான் எங்கள் ஊருக்கே போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறா. வேற என்ன, அவ சொல்றதே பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏய், நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஏய், உன்னை தாண்டா கேட்குறேன். வாபஸ் வாங்க போறியா? ஆமாம், ஆண்டாலே வேண்டான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பதவி புண்ணாக்கலாம்? 10 பைசாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லைடா. ஒன்று, நாங்கள் 2 பேர் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னா அதை அவங்க அப்பங்கண்ணில் பணாமே இருந்தாலே போதும். அதனால தான் நானும் ஊருக்கு போயிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க தான் சொல்றேன். சும்மா தண்டனைன்னு சொல்லாதீங்க பாரதி. நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களை தண்டிக்கிறதா இருந்தா உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டு தான் போகணும். போகவா? எல்லா தப்புக்கும் தண்டனை மட்டும் தண்டனை இல்லை பாரதி. சில நேரம் மன்னிக்கிறது கூட தண்டனை விட பெரிய கொடுமையா இருக்கும். உங்க மனசுக்கு எங்க அம்மா செஞ்சது தப்பா இருந்திருந்தா நீங்க அவங்கள மன்னிச்சு இங்கே இருக்க வச்சிருக்கலாம். எதுக்கு நம்ம கூடவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க? தொலைக்கும் போது சில பொருளோட அருமை தெரியாது. தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரியும். ஆனா தொலைக்கவே கூடாதுன்னு இருக்கிற முக்கியமான விஷயத்துல ஒண்ணுதான் அம்மாவும் அப்பாவும். அப்படிப்பட்ட ஒரு உறவை, எனக்காக வாழ்ந்த ஒரு உயிரை தொலைஞ்சு போக வச்சிட்டீங்களே பாரதி. தமிழ் கூட 2 நாள் நான் பேசலன்னா உடனே உங்களுக்கு மனசெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குதுன்னு சொல்றீங்க. எங்க அம்மாவை நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அவங்க கூட நான் பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தவிக்கிற தவிப்பை விட இந்த உலகத்துல மோசமான வலி வேற எதுவும் இல்லை. நான் செஞ்சதை நியாயப்படுத்தவோ இல்ல அதை இப்ப சரி பண்ணவோ நான் பேசல. நான் செஞ்ச தப்புக்கு மனசார மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு இது தவிர வேற என்ன பண்ணணும்னு தெரியல. அது மன்னிப்பு தானே? எங்க அம்மா நான் தேடிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவங்க கிடைப்பாங்க. அப்படி அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் இங்கதான் கூட்டிட்டு வருவேன். அப்படி அவங்க இங்க வரும்போது முதல்ல அவங்க உங்களை மன்னிக்கட்டும். பாரதி, தமிழை யாரு ஸ்கூல் கொண்டு போய் விடுறது?
நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேம்மா. வேண்டாம்மா, நான் தனியாவே நடந்து போய்க்கிறேன். தமிழ், தனியாலாம் போக கூடாது. அம்மா கூட போகணும், இல்ல இங்க யார் கூடயாவது போகணும், சரியா? தமிழ், பேசு. அப்பா, நான் ரெடி ஆயிட்டேன், போலாமா? எங்க போலாமா? அப்பா, ஸ்கூலுக்கு தான்ப்பா. என்ன ஸ்கூல்ல விட நீங்க வரலையா? இல்ல, எனக்கு வேற வேலை இருக்கு.